மக்களே வெளிநாட்டில் காதல் லவ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா காலங்காலத்தில் போய் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணலை அப்படின்னா காதலியை கடைசி வரைக்கும் காதலிச்சுக்கிட்டு தான் முடியும். ஏன்னு சொல்கிறீங்களா? ஏன்னு கேட்குறீங்களா? வெளிநாட்டில் இந்த சுச்சுவேஷன் ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. வெளிநாட்டுக்கு நம்ம வரும்போது 2 வருஷம் சொல்லி வருவோம். 2 வருஷம் வந்ததுக்கப்புறம் வெளிநாட்டு ஆசை வந்து எப்படி தெரியுமா? மண்ணாசை பொண்ணாசை பிடிச்சா விடான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விடாது நம்மளை. கடைசி வரைக்கும் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டுக்கு தான் இருக்கணும். காலங்காலத்தில் போய் அந்த காதலிக்கு கால் கட்டை போட்டுவிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு இங்கேருந்து என்னோட காதலிக்கு தேவையானதெல்லாம் நான் அனுப்புகிறேன், காசு பணம் பொருள் அதை தான் அனுப்புகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு புரோஜனம் ஆகாது மக்களே. அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போகும்போது உங்களோட காதலி நல்லா திருமணமாகி குழந்தையோட தான் ஏர்போர்ட்டில் நிற்பாங்க. இந்த சுச்சுவேஷன்லாம் எதுக்கு நமக்கு? காலங்காலத்தில் போய் கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம சம்பாரிச்சுக்கலாம். காதலி வேணும் அப்படின்னா வேகமாக போய் கல்யாணம் பண்ணணும். இல்லை அப்படின்னா வெளிநாட்டில் இருந்துட்டு காதல் படத்தை கேட்டுக்கிட்டு முரளி மாதிரி தெரிய வேண்டியதுதான் மக்களே அப்படின்னு.